குட் மார்னிங். இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். என்னோடய பேர் வந்து குமரகுரு ஃப்ரம் செம்போடை ஐடி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம ஆட்டோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வெஹிக்கிளில் மெக்கானிக்கல் எனர்ஜியும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் கம்பைண்டாக உள்ளது தான் வந்து ஆட்டோ எலக்ட்ரிக்கலில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து எப்படி அப்படின்னா, நம்ம ஆட்டோ எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து ஜென்ரேட் பண்ணுது, அப்புறம் வந்து அதை ஸ்டோர் பண்ணுது, அப்புறம் வந்து அதை அந்த வண்டி ஃபுல்லுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து அதோட மெயினோட ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து மேஜராக வந்து நிறைய பார்ட்ஸஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதில் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட முக்கியமான சில பார்ட்ஸோட மட்டும் எப்படி வந்து அது ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஆட்டோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் அது என்னென்ன செய்யுது அப்படிங்கிறது பார்த்தா அதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு இன்ஜினை வந்து ஒரு வெஹிக்கிளில் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அந்த வண்டியில் வந்து ஒரு எரியக்கூடிய சின்ன ஒரு லைட்டிங் சிஸ்டம் வரைக்குமே வந்து எலக்ட்ரிக்கலோட மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து முன்னாடிலாம் வந்து இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜினா அப்படின்னா ஒரு இன்ஜின் ரன் ஆகும், வெஹிக்கிளை நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். பட் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் வந்து கம்பைண்டாக இருக்கணும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இல்லை அப்படின்னாலே அந்த வெஹிக்கிளை நம்ம ஸ்டார்ட் பண்ணவே முடியாது, இப்போ வர வண்டி எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சப்ளை பண்ணக்கூடிய பேட்டரியாக இருக்கட்டும், அதுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டார்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்து எல்லாமே எதில் வருது அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸில் வருது. ஸோ அதை பற்றி தான் இப்போ வந்து இந்த கிளாஸ் ஃபுல்லுமே நம்ம பார்க்க போகிறது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு வெஹிக்கிள் வந்து நம்ம ஆஃப் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ஒரு டெட் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? திரும்ப அதை வந்து ஒரு லைவுக்கு கொண்டு வரணும், அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எங்கேருந்து ஃபஸ்ட்டு எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா பேட்டரியிலேருந்து தான் கிடைக்கும். ஸோ இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எனர்ஜி அப்படிங்கிறது எங்கே கிடைக்கும் அப்படின்னா வந்து பேட்டரி தான். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதில் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ், லைட்ஸு, இண்டிகேட்டரு, இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு டிரைவர் போகிறாரு அப்படின்னா அவருடைய இன்டென்ஷன் எப்படி இருக்குது, அந்த வண்டி வந்து எப்படி போகும், அடுத்தது வந்து ரைட் சைடு போகுமா, லெஃப்ட் சைடு போகுமா, இல்லை பிரேக் பண்ணுவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பின்னாடி வரது. அப்போ வந்து அதை இண்டிகேட் பண்ணணும். அதுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து லைட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெயின் சோர்ஸ் வந்து பேட்டரி தான். ஸோ அந்த பேட்டரிக்கு தேவையான பவர் சோர்ஸை கொடுக்குறது வந்து ஆல்டர்னேட்டர் தான் கொடுக்குது. ஸோ அந்த ஆல்டர்னேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன்ஸு, அது இல்லாமல் இப்போ அடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய சென்சாரு, ஏபிஎஸ், பிரேக்கிங் சிஸ்டம், ஏர் பேக்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எங்கேருந்து வருது அப்படின்னாக்கா அந்த எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ், இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு கட்டமைப்பில் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம இப்போ அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து இப்போ என்ன அப்படின்னா 1 by 1 வந்து இதை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பேட்ரி. ஸோ பேட்ரி அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். நம்ம ஒரு பைக் ஓட்டுறோம் அப்படின்னாலே அந்த பைக் ஓட்டக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து பேட்ரி அப்படின்னா என்ன, பேட்டரியோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு அடிப்படையாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோமொபைல் பேட்டரி யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து லித்தியம் அயன் பேட்டரிஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பேட்டரியோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு வெஹிக்கிள் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் அப் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த பேட்டரி தான். அதேமாரி அந்த வண்டி வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னாலும் அந்த டைமில் வந்து அந்த வண்டிக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தேவை அப்படின்னா அதுக்கு சப்ளை பண்ணக்கூடியதும் வந்து அந்த பேட்டரி தான். ஓகேவா? அப்போ வந்து வண்டி வந்து ஆன் கண்டிஷன், ஆஃப் கண்டிஷன் ரெண்டுலேயுமே வந்து பவர் சப்ளை தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மெயின் சோர்ஸ் வந்து இந்த பேட்டரி தான். ஸோ இந்த பேட்டரி வந்து மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இதில் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெட் ஆசிட் பேட்டரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த லெட் ஆசிட் பேட்டரி அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து பேட்டரியில் வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற 2 டெர்மினல் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, நமக்கு தேவையான பவர் சோர்ஸை கொடுக்கக்கூடிய பேட்டரியிலேருந்து எடுக்கக்கூடிய சப்ளை. ஸோ இதில் வந்து லெட் ஆசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ லெட் ஆசிட் அப்படிங்கிறது லெட் அண்டு லெட் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம், ப்ளஸ் மைனஸ்ஸு. அது இல்லாமல் H2SO4, வாட்டர், இது எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் கெமிக்கல் ரியாக்டேஷன் ஆகி தான் நமக்கு வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் கிடைக்கிது. அந்த எலக்ட்ரான்ஸ் மூலமாக தான் நமக்கு பவர் சப்ளை கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரிஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரீசார்ஜபிள் பேட்டரி தான். நம்ம வந்து இதுலேருந்து கரண்ட்டை எடுத்துக்கிறோம், பிறகு கரண்ட் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம் அகைன். ஓகேவா? ஸோ இதில் வந்து அதோட ஃபங்க்ஷன் அதில் நம்ம கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா,
இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பேட்டரியிலேருந்து பவர் சோர்ஸ் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பவர் அக்சசரிஸ், அதாவது வந்துன்னா லைட்டாக இருக்கட்டும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அதில் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் டிவைஸ், சென்சார்ஸ் எல்லாத்துக்கும் தேவையான எனர்ஜி எல்லாமே வந்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா ஆஃப் கண்டிஷனில் அந்த பேட்டரியிலேருந்து நம்ம எடுக்கிறோம். அதேமாரி வந்து வோல்டேஜை மெயின்டைன் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் காம்பனண்ட் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான வோல்டேஜில் கொடுக்கப்பட்ட எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ அந்த ஒர்க்கிங் வோல்டேஜில் இருக்கணும். அதை விட அதிகமாகவோ இல்லை லோவாக போகும்போது அந்த காம்பனண்ட் வந்து சரியாக ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஓகேவா, அதோட அவுட்புட்டும் நமக்கு லோவாக கிடைக்கும். ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இந்த பேட்டரியை தான் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இன்னொன்று வந்து ஒரு பேக்கப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் வந்து நம்ம போயிட்டுருக்கோம், ஒரு ஆல்டர்னேட்டர் ஃபெயிலியர் ஆகுது, இல்லை பெல்ட் கட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து இந்த பேட்டரியிலேருந்து நம்ம பவர் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இப்போ மெயினாக வந்து நம்ம பேட்டரியோட யூசேஜ். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டர் பார்க்குறோம். ஸோ ஆல்டர்னேட்டர் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, இப்போ நம்ம பேட்டரி பார்த்தோம்ல, அந்த பேட்டரிக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து கொடுக்கக்கூடியது சப்ளை வந்து இதுதான், அதாவது ஆல்டர்னேட்டர் தான். ஓகேவா, ஸோ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜென்ரேட்டர்னு சொல்லலாம். ஜெனரேட்டர் அப்படிலாம் இருக்குல்ல, அந்த ஜென்ரேட்டர் தான். அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஒரு வெஹிக்கிளில் ஜென்ரேட் பண்ணக்கூடியது இந்த ஆல்டர்னேட்டர் தான். அதை ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து பேட்டரி. ஓகேவா, ஸோ அதில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு டயக்ராம் இருக்குல்ல, அது வந்து என்ன அப்படின்னா ஆல்டர்னேட்டரோட ஒரு படம். ஸோ இதில் வந்து இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா, மேலே வந்து கேசிங் அப்படின்னு இருக்கும். கேசிங் உள்ளே வந்து பார்த்தோம்னா ஸ்டேட்டர், ரோட்டர் அப்படிங்கிற 2 பார்ட் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து அந்த ரோட்டர் ரொட்டேட் பண்ணுறதுக்காக ஒரு புள்ளி இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு புள்ளி. ஸோ இந்த புள்ளி எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு இன்ஜினோட இந்த இருக்குல்ல இன்ஜின், ஸோ இன்ஜினோட மேலே டாப்பில் இருக்கா, இதுதான் வந்து ஆல்டர்னேட்டர். ஸோ இதோட படம் தான் இந்த படம். ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், இன்ஜின் ரன் ஆகும்போது அதோடைய கிராங்க்லேருந்து என்ன செய்கிறோம், புள்ளி போட்டு பெல்ட் வந்து ரொட்டேட் ஆகுது. அப்போ இன்ஜின் எப்போல்லாம் ரன் ஆகுதோ அப்போ ஆல்டர்னேட்டர் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் வந்துடும். அதுலேருந்து நமக்கு பவர் வந்து நமக்கு அவுட்புட் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டு பவரானது நமக்கு வந்து எப்படி நம்ம டிசியாக தான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ஏசியை வந்து நம்ம டிசியாக தான் ஸ்டோரேஜ் பண்ணுவோம். அதுக்கான ரெக்டிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது அப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா நேராக வந்து ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும், வோல்டேஜ் ரெகுலேட்டர். இப்போ மேக்ஸிமம் வந்து இப்போ நமக்கு வந்து ஆல்டர்னேட்டர்லேருந்து வந்து ஒரு மேக்ஸிமம் 14 வரைக்கும் வோல்டேஜ் வந்து மேக்ஸிமம் வரணும். ஓகேவா, ஸோ அது 13.5 கீழே போகக்கூடாது. ஸோ இதுதான் வந்து அதோட ஒர்க்கிங் வோல்டேஜ் லெவலு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டர் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்டர்னேட்டருக்கு அடுத்தது வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஸோ அதுலேருந்து நமக்கு பேட்டரிக்கு வந்து நமக்கு வந்து சப்ளை வந்து சார்ஜிங் ஆகும். வண்டி எப்போல்லாம் வந்து இன்ஜின்லாம் ரன்னிங் கண்டிஷனில் இருக்கோ அப்போது நமக்கு ஆல்டர்னேட்டர் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எல்லாமே வந்து இந்த ஆல்டர்னேட்டர் தான் வந்து ஜென்ரேட் பண்ணுது நமக்கு. ஓகேவா, ஸோ இப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம பேட்டரி யூஸ் பண்ணும்போது பேட்டரியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பவர், எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஆனது நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்போ எகைன் வந்து அதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆல்டர்னேட்டர் தான் தேவைப்படும். ஓகேவா, ஸோ இதில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டார்டர் மோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டார்டர் மோட்டார் அப்படிங்கிறது என்னென்னா சேமஸ் ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டார் தான். இப்போ சின்ன டாய்லெலாம் இருக்குல்ல டிசி மோட்டார், அந்த மாதிரி ஒரு மோட்டர் தான். இந்த மோட்டர் என்ன செய்யுது அப்படின்னா அதாவது இன்ஜினை கிராங்கிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் ஸ்டார்டர் மோட்டார். ஓகேவா, ஒரு வண்டி வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது, அதை ஆன் லைவ் கொண்டு வரணும் அப்படின்னா இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இன்ஜினை கிராங்கிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு தேவையான பவரை உள்ளே கொடுக்கணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்டார்டர் மோட்டார் அப்படிங்கிற செல்ஃப் மோட்டர். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த செல்ஃப் மோட்டார் அப்படிங்கிறதுல வந்து 2 பார்ட் இருக்குது. இதுதான் வந்து அந்த செல்ஃப் மோட்டார். இது வந்து சொலினாய்டு ஃபங்க்ஷன். ஓகேவா, இது வந்து சொலினாய்டு ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து இந்த செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த செல்ஃப் மோட்டார் அப்படிங்கிறது ஒரு இன்ஜினோட ஃப்ளைவீல் இருக்கும். அந்த ஃப்ளைவீலோட பக்கத்தில் இந்த மாதிரியான இதோட இந்த பினியன் இருக்குல்ல, இந்த பினியன் செட்டப் அப்படிங்கிறது தான் இது. ஓகேவா, ஸோ இப்போ என்னாகும் அப்படின்னா இந்த பினியன் அப்படிங்கிறது நார்மலாக இன்வெர்ட் உள்ளே இருக்கும், இன்வெர்ட் பொசிஷனில் இருக்கும். நம்ம வந்து செல்ஃபை வந்து எப்போ வந்து நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணுறோமோ, அதாவது செல்ஃப் சாவி போடுறோம்ல, சாவி போட்டு ஆன் பண்ணும்போது அந்த பவர் சப்ளை பேட்டரி இருக்குல்ல, அந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பவர் சப்ளை ரிலே மூலமாக நேராக இந்த சொலினாய்டுக்கு வந்துடும், சொலினாய்டு ஃபங்க்ஷனுக்கும் வந்துடும். ஓகேவா, இந்த சொலினாய்டு ஃபங்க்ஷன் என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே வந்து காயில் இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அங்கே ஃபார்ம் ஆகும்போது இந்த ஃப்ளங்க்சர் ஒர்க் ஆகும். ஃப்ளங்க்சர் ஒர்க் ஆகும்போது இந்த ரோட்டாரில் வந்து பினியன் அப்படின்னு இருக்கா, அது என்னாகும் அப்படின்னா இந்த ஃப்ளைவீலோட போய் அட்டாச் ஆகும், எங்கேஜ் ஆகும். ஓகேவா, அப்படி எங்கேஜ் ஆகும்போது இந்த பினியன் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ பினியன் வந்து ரொட்டேட் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா இந்த ஃப்ளைவீல் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்ளைவீல் ரொட்டேட் ஆகும்போது அதோடைய கிராங்கிங் ஆக ஆரம்பிச்சிடும். கிராங்கிங் ஆகும்போது இன்ஜின் வந்து உங்களுக்கு கம்பஷன் ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஜின் கம்பஷன் ஆகிட்டுனாலே ஒன்ஸு இன்ஜின் ஸ்டார்ட் அப் ஆகிடும்.
ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பினியன் வந்து ரிவர்ஸில் உள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஒர்க் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு இதில் மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினை வந்து கிராங்கிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இது எப்போ வந்து இந்த ஆல்டர்னேட்டர் அப்படிங்கிறது எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, எப்போல்லாம் இன்ஜினை நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணுறோமோ அந்த டைமில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஓகேவா? இது ஸ்டார்ட் அப் மோட்டார். ஆல்டர்னேட்டர் அப்படிங்கிறது இன்ஜின் வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும்போது அதுலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக இன்ஜின் ரன்னிங்கில் இருக்கும்போது. இது வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஆல்டர் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அது ஐடியல் கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் காரில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இருக்குல்ல, அதில் வந்து அதிகமாக கரண்ட் எடுக்கக்கூடிய ஒரு பார்ட்டு அப்படின்னா காம்போனண்ட்னா இந்த ஸ்டார்டர் மோட்டர் தான். பிகாஸ் வந்து அந்த இன்ஜினை வந்து நம்ம கிராங்கிங் பண்ணுற அளவுக்கு அதிக ஹை டார்க்கு ஹை பவர் தேவைப்படும். அதை வந்து கொடுக்கக்கூடியது இந்த மெயினான இந்த மோட்டார் தான். ஸோ இந்த மோட்டர். ஸோ அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, இதுக்கு ஹை பவர் உள்ள மோட்டர்ஸு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இக்னிஷியன் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இக்னிஷியன் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இன்ஜினில் ஒரு ஐசி இன்ஜினில் ஒரு பெட்ரோல் இன்ஜின் இருக்குது அப்படின்னா, ஒரு ஐசி பெட்ரோல் இன்ஜின் இருக்குன்னா, ஸோ அதில் வந்து உள்ளே வந்து கம்பஷன் ஆகுதா, கம்பஷனில் வந்து என்ன இருக்கும், ஸ்பார்க் ப்ளக் இருக்கும். ஸோ இது வந்து பிஸ்டன். ஸோ இதில் வந்து ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. அந்த ஸ்பார்க் ப்ளக்கில் வந்து ஸ்பார்க்கிங் ஆகணும்ல, அதுக்கு தேவையான ஸ்பார்க், அதாவது தீப்பொறி வரணும்ல, அதுக்கான பவர் நம்ம எலக்ட்ரிக்கல் பவர் கொடுக்குறோம்ல. ஸோ அதுதான் வந்து இந்த இக்னிஷியன் சிஸ்டத்தை பற்றி சொல்கிறது. ஸோ இக்னிஷியன் சிஸ்டமில் வந்து நிறையா இருக்குது. மேக்னட்டோ காயில் இக்னிஷன் இருக்குது, பேட்டரி காயில் இக்னிஷன் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோல் இக்னிஷன் இருக்குது. அதேமாரி உள்ள இதில் வந்து இது ஒரு டைப்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இக்னிஷன் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 சிலிண்டரில் உள்ள ஒரு இன்ஜின் இருக்குது, 4 சிலிண்டர் இன்ஜின் இருக்குது அப்படின்னா, இதோட ஃபயரிங் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1, 3, 2, 4 இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ 1, 4 இல்லை 2, 3 இப்படி இருக்கலாம். ஸோ இது என்னாகும் அப்படின்னா, ஒரே டைமில் இந்த 4 பிஸ்டனுமே மேலே போகாது, கீழே போகாது. ஓகேவா? ஸோ 2 செட்டாக தான் நமக்கு வந்து அது ஒர்க் ஆகும், கம்பஷன் ஆகும். அப்போ தான் வந்து நமக்கு தேவையான அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ராப்பராக நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த டைமில் மட்டும் நமக்கு வந்து ஸ்பார்க் ப்ளக்கில் வந்து பவர் போகும். எப்போது அப்படின்னா எண்ட் ஆஃப் த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக். 4 ஸ்ட்ரோக்கில் செக்ஷன், கம்ப்ரஷன், பவர் எக்ஸாஸ்ட். அந்த எண்ட் ஆஃப் த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் முடிஞ்ச உடனே என்னாகும் அப்படின்னா ஸ்பார்க் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ அந்த டைமில் மட்டும் நமக்கு பவர் கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ இந்த இது வந்து 4 ஸ்பார்க் ப்ளக் இருக்கா, இங்கே வந்து 4 ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. ஓகேவா? அப்போ இது வந்து ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினில் யூஸ் பண்ணக்கூடிய செட்டப். ஸோ இதில் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறது என்ன இருக்கும்னா, இது வந்து ஒரு பேக் சைடில் வந்து ஒரு ஷாஃப்ட் இருக்கும், அதில் வந்து ஒரு சின்ன கியர் இருக்கும், பினியன் கியர் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இன்ஜினோட கிராங்கோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ நம்ம கிராங்கிங் பண்ணுறோமோ அப்போ வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு சுற்ற ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்போ டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம பேட்டரியிலேருந்து பேட்டரி இருக்குல்ல, அந்த பேட்டரியிலேருந்து இக்னிஷன் கீ மூலமாக நமக்கு காயில் வருது. காயிலில் வந்து வோல்டேஜ் வந்து ஹை வோல்டேஜ் வந்து டெவலப் ஆகும். அந்த டெவலப் ஆகிற வோல்டேஜ் மறுபடியும் எங்கே ஆகுதுன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்குள்ளே போகுது. உள்ளே போகிறது ஒரு லைன் தான். ஓகேவா? அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 3, 4 லைன் இருக்கும். அப்போ 4 அவுட்புட்டு வெளில வரும். அப்போ எந்தெந்த டைமில் பவர் வரணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான். சரியா? ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இன்ஜினோட ரொட்டேஷன் எப்படி இருக்கோ, கிராங்கோட ரொட்டேஷன் எப்படி இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ரொட்டேஷனும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரியே நமக்கு கம்பஷன் இங்கே கிடைக்கும். ஒருவேளை நமக்கு அந்த கம்பஷனில் ஸ்பார்க்கிங் வந்து நம்ம மிஸ் டைமாக கொடுக்கும், தப்பான டைமில் அது ஒர்க் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து முன்கூட்டியே அது எரிய ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் ஏர் மிக்சர் இருக்குல்ல, ஸோ அது வந்து உள்ளே வந்து சக்ஷன் ஸ்ட்ரோக் உள்ளே வருது. உள்ளே வரும்போதே அந்த டைமில் வந்து ஃபியூல், அதாவது ஸ்பார்க் வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது எரிய ஆரம்பிச்சிடும், அப்போவே எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு எனர்ஜி கிடைக்காது, வெறும் லாஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ கரெக்டாக ப்ராப்பரான மெக்கானிக்கல் எனர்ஜி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் டைமில் நமக்கு அந்த இக்னிஷியனை வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் அந்த இக்னிஷியன் சிஸ்டம். சரியா? ஸோ இது வந்து இப்போ வந்து எல்லா வண்டியிலையுமே வந்து இப்போ பேட்டரி ப்ளஸ் எலக்ட்ரானிக் கண்ட்ரோலில் தான் ஒர்க் ஆகுது இப்போ வரக்கூடிய வண்டி எல்லாத்துலேயுமே. முன்னாடிலாம் இந்த டிவிஎஸ் எக்ஸல் அந்த மாதிரி வண்டியிலலாம் பார்த்தோம் அப்படின்னா மேக்னட்டோ காயில், அதுலேருந்து பேட்டரி, அதாவது வந்து வேறு ECU அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. வெறுமனே வந்து மேக்னெட் தான் இருக்கும். பவர் காயில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். NS மேக்னெட் இருக்கும், உள்ள காயில் இருக்கும். ஸோ இதுலேருந்து வரக்கூடியதை ஒரு பவர் டெவலப் பண்ணி, வோல்டேஜ் டெவலப் பண்ணி ஸ்பார்க் ப்ளக் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மேக்னட்டோ காயில் இக்னிஷன் சொல்லுவாங்க. அடுத்து பேட்டரி காயில் இக்னிஷன் ஒன்று இருக்குது. அது எலக்ட்ரானிக் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இக்னிஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து
இக்னிஷன் சிஸ்டம். அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் வந்து என்ன அப்படின்னா லைட்டிங் சிஸ்டம். ஸோ லைட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு வண்டியில் யூஸ் பண்ணக்கூடிய லைட்டானது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக வந்து விசிபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். நம்மளோட டிரைவர் விசிபிலிட்டி அண்ட் சேஃப்டிக்காக தான் வந்து மெயினாக நம்ம லைட் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக வந்து நம்மளே வந்து இப்போ வீட்டிலலாம் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம், நைட் டைமில் தான் வந்து லைட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டே டைமில் நமக்கு எல்லா பொருளுமே நமக்கு கண்ணுக்கு தெரியும் சன்லைட்டில். நைட் டைமில் நமக்கு விசிபிள் எதுவுமே இருக்காது, என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ அதேமாரி அதே தான் நம்ம வண்டி போகும்போதும் ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு ரோட்டில் முன்கூட்டியே வரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன செய்கிறோம், இம்லேட் பண்ணுறோம், லைட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் வந்து லைட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்தது. லைட்டிங்கில் வந்து நிறைய டைப் இருக்குது. ஹெட்லைட் இருக்குது, டைல் லேம்ப் இருக்குது, இண்டிகேட்டர் இருக்குது, இந்த மாதிரியான லைட்டிங் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ லைட்டிங்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்லைட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஹெட்லைட்லேயே வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணது வந்து என்ன யூஸ் பண்ணாங்கன்னா ஃப்ளம்பண்ட் யூஸ் பண்ணாங்க, இன்கேண்டஸ் லைட் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து ஹெச்ஐடி லேம்ப் யூஸ் பண்ணுறாங்க, ஹாலஜன் லேம்ப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து எல்இடி லேம்ப் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து அதில் யூஸ் பண்ணக்கூடிய பல்போட டைப்ஸு. இப்போ யூஸ் பண்ணக்கூடிய பல்போட டைப்ஸு. ஸோ இதில் வந்து இந்த லைட்டிங்கோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நமக்கு ரோடு விசிபிலிட்டி தெரியறதுக்காகவும் டிரைவிங்காகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இப்போ ஒரு பேடு வெதர் கண்டிஷன், அதாவது வந்து பனி மழை காலத்துலலாம் வந்து நமக்கு வண்டி வர்றது தெரியாது. ஓகேவா, வண்டி மூவ்மெண்ட் இருக்கும், ஆனால் வண்டி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம அந்த லைட்டை எரிய விட்டு வரும்போது ஸோ வண்டி வருது அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரோட இன்டென்ஷன். இப்போ டிரைவர் வந்து எப்படி வந்து அடுத்தது வந்து வண்டியை வந்து இயக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ டர்னிங் லைட்டில் வந்து இண்டிகேட்டர் போடுறோம் அப்படின்னா, ரைட் லெஃப்ட் போடுறோம் அப்படின்னா சரி வண்டி வந்து திரும்ப போகுது. பிரேக் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு பிரேக் லைட்டு எரியும் பின்னாடி. ஸோ அப்போ வண்டி வந்து பிரேக் ஆகுது, நிற்கிது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி ரிவர்ஸ் லைட்டு, நம்ம ரிவர்ஸ் எடுக்கும்போது வண்டி ரிவர்ஸ் எடுக்கும்போதும் ரிவர்ஸ் லைட் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஸோ வண்டி ரிவர்ஸில் வருது அப்படிங்கிற கண்டிஷன். அப்போ டிரைவரோட நம்ம அடுத்தது அவர் டிரைவரோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த லைட்டிங் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, ஸோ இதோட வண்டியோட முழு சேஃப்டியுமே வந்து எதில் இருக்குது அப்படின்னா இந்த லைட்டிங் சிஸ்டமில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒயரிங் ஹார்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஒயரிங் ஹார்னஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒயர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல, வீட்டிலலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒயரு. ஸோ அந்த ஒயர்ஸை வந்து பண்டிலாக ஒரு ஒயர் போகுது அப்படின்னா இந்த 4-5 ஒயரை சேர்த்து ஒரு பண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஒயரிங் ஹார்னஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, வீட்டிலலாம் ஒயரிங் பண்ணுறாங்களா, ஒயரிங் பைப் வச்சு ஒயரிங் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு அந்த பைப்பு உள்ளே என்ன ஆகுது, ஹாலு ரூம் எல்லாத்துக்குமே வந்து மொத்தமாக ஒயரை வந்து உள்ளே வச்சுருக்காங்களா. அதேமாரி தான் ஒரு வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னா அந்த வெஹிக்கிளோட ஒரு வண்டி இருக்குது அப்படிங்கும்போது அந்த வண்டியோட ஃப்ரண்ட்லேருந்து இது ஃப்ரண்ட்டு பேக்கு. ஓகேவா, ஸோ ஃப்ரண்ட்டில் பேக் வரைக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் காம்போனண்ட்டுக்கு தேவையான பவர் சப்ளை கொடுக்கக்கூடியதுக்கு பவர் சப்ளையை கம்யூனிகேட் பண்ணுறது வந்து இந்த ஒயர்ஸு தான். ஸோ இதுக்கு தான் வந்து ஒயரிங் ஹார்னஸ் அப்படின்னு சொல்கிறது, பண்டில் ஆஃப் ஒயர்ஸ். ஸோ அந்த ஒயரிங் ஹார்னஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு வண்டிலையும் வந்து ஒன்று டைப்பில் இருக்கும், சில வண்டியில் சில வண்டியில் வந்து இந்தமாதிரி ஹச் டைப்பில் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பேட்ரி இருக்குது அப்படின்னா மெயின் பேட்ரி சோர்ஸ் இது தான். ஸோ இதுலேருந்து இந்த மாதிரி ஒரே ஒன் சைட் லைன், இது ஒன் சைட் லைன் இதில் எடுத்திருப்பாங்க. அதேமாரி இதில் ஷேப்பில் எடுத்திருப்பாங்க சில இதில். இந்த இடத்துல பேட்ரி இருக்கும்போது இதுலேருந்து ஒரு லைனு, ஸோ இதுலேருந்து ஒரு லைன் எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒயரிங் ஹார்னஸில் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் ஒவ்வொரு வண்டியிலையுமே. இப்போ நம்ம 4.0 இருக்கக்கூடிய அந்த டாட்டா ஏசி இருக்குல்ல, அதில் பார்த்தா கூட ஒயரிங் ஹார்னஸ் உனக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ அதிலே தெரியும் உனக்கு. ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன், ஒயரிங் ஹார்னஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் பவரை வந்து அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சப்ளை கொடுக்குறது. லைட்டாக இருக்கட்டும், சென்சார், மோட்டார் எதுவாக இருந்தாலுமே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஒயரிங் ஹார்னஸ் தான். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து அதில் யூஸ் பண்ணக்கூடிய ECU, எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டு, சென்சார்ஸ், இது மாதிரிக்கெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய சிக்னல். நம்ம யூஸ் பண்ண ஒரு சென்சார் இருக்குது, ஒரு டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது, இல்லை வந்து ஒரு ஸ்பீட் சென்சார் இருக்குது அப்படின்னா அதோடைய சென்சிங் சிக்னலை நம்ம ECU கொண்டாந்து கொடுக்கணும். ஓகேவா, ஸோ அதை கொடுக்கக்கூடிய சிக்னலை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதும் இந்த ஒயரிங் தான் யூஸ் பண்ணுறோம். அதேமாரி இந்த ஒயர்ஸ் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நார்மலாக வந்து வெறுமனே நம்ம வெளியில் இந்த ஹார்னஸ் பண்ணாமல் வெறுமனே நம்ம ஒயர் வச்சுருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும், கொஞ்ச நாளில் வெயில் பட்டு அது வந்து வீணாக போயிடும். ஓகேவா, இன்சுலேட்டர் வீணாக போயிடும். இல்லை மழையில் படுது அப்படின்னா மழையிலையும் அது டேமேஜ் ஆகிடும். நம்ம இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பைக்லாம் என்ன செய்வோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா வந்து அக்சசரிஸ் இந்த ஆரன் லைட்டெல்லாம் செட் பண்ணுறோமா, அப்போ வந்து ஒயரிங் வந்து நம்ம தனியாக வெளியில் எடுத்திருப்போம்.
ஸோ அந்த ஒயரிங் எல்லாமே என்னாகும் அப்படின்னாக்கா கொஞ்ச நாளில் வந்து வீணாக போயிடும். என்ன காரணம் அப்படின்னா, அது வெயில், மழை இதுலலாம் இருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகிடுது. ஸோ அதை வந்து அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும், அது இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து நம்ம இந்த ஒயரிங் ஹார்னஸ் செட்டப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இது இல்லாமல் வேறு என்ன அப்படின்னாக்கா, ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் பார்த்துக்கலாம். இப்போ நார்மலாக ஒயரிங் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஹாரன் செட்டப்புக்கு ஒயரிங் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம டேப் பண்ணியிருக்கோம், ஒரு இடத்துல வந்து கனெக்ட் பண்ணி டேப் போட்டிருக்கோம். ஸோ டேப் போட்டிருக்கும் போது அந்த இடத்துல வந்து அந்த டேப் என்ன ஆகும், கொஞ்சம் நாளில் மழை பெய்யும் போது அந்த டேப்பு வந்து வீணாக போயிடும். ஸோ வீணாக போய் அந்த பசை போனோடனே என்ன ஆகும்னா, அந்த வெறும் ஒயர் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். அது வந்து என்ன ஆகும்னா, பைக்கோட பாடியில் வந்து டச் ஆகும்போது உங்களுக்கு பவர் வந்து சர்க்யூட் ஆகும். அப்போ ஃபியூஸ் கட் ஆகும். ஓகேவா? ஃபியூஸ் கட் ஆகும். இதெல்லாம் வந்து நார்மலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இதேமாரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒயரிங் ஹார்னஸ் செட்டப்பை அவங்க மேனுஃபேக்சர்ஸே வந்து வச்சுருக்காங்க, பில்டு பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து சுவிட்சஸ் அண்டு ரிலேஸ். சுவிட்சஸில் வந்து சுவிட்சஸ் பார்க்கும்போது நிறையா சுவிட்சஸ் இருக்குது. அதில் சுவிட்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தா மேனுவலாக நம்ம பார்க்கக்கூடிய சுவிட்சஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து பார்க்குறது வந்து சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ, டபுள் போல் சிங்கிள் த்ரோ, அடுத்தது வந்து டாகிள் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவோம், டாகிள் சுவிட்சு. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்லைடு சுவிட்சுன்னு சொல்லுவோம், ஸ்லைடு சுவிட்சு. இன்னொன்று வந்து லிமிட் சுவிட்சஸ், காம்பினேஷன் சுவிட்சஸ். இந்த மாதிரி சுவிட்சஸில் வந்து நிறைய டைப் ஆஃப் சுவிட்சஸ் இருக்குது. இது எல்லாமே வெஹிக்கிள் யூஸ் பண்ணக்கூடிய சுவிட்சஸ் தான். ஸோ இதில் வந்து நான் இப்போ இந்த படத்தை காமிச்சிருக்கேன்ல, இது வந்து என்னன்னாக்கா இக்னிஷியன் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இக்னிஷியன் சுவிட்சுனா நம்ம பைக்கு, கார்லாம் வந்து நம்ம சாவி போட்டு ஆன் பண்ணுறது. ஸோ அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, லாக் இருக்கும், அக்சசரிஸ் ஆன் இருக்கும், ஸ்டார்ட் இருக்கும், ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் அப் இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பினேஷன் சுவிட்ச் அப்படின்னா என்னென்னா, காரை பொறுத்த வரைக்கும் அந்த டிரைவரோட டிரைவிங் வீல் இருக்குல்ல, ஸ்டேரிங் வீலுக்கு பின்பக்கத்தில் 2 சுவிட்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரைட் சைடு ஒன்று இருக்கும், லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து என்ன இருக்குன்னா, ஹெட்லைட் ஆன் பண்ணுறதா இருக்கட்டும், இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறது, அதுமாரி இந்த பக்கம் வைப்பர், அது வைப்பரில் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் ஃப்ளாஷ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்காக, ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, ஒரு 9, 10 ஆப்ஷன், ஓகேவா, அது எல்லாத்தையும் காம்பினேஷன் பண்ணி ஒரே சுவிட்சாக செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து காம்பினேஷன் சுவிட்சஸ் அப்படிம்பாங்க. அப்போ அந்த சுவிட்சை பிரித்து பார்க்கும்போது உள்ளே பார்த்தோம்னா, உள்ளே வந்து அந்த காப்பர் டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு 4-5 இது இருக்கும், இந்த பக்கம் அதுமாரி ஒரு 4-5 இது இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒயரிங் இதுலேருந்து தனி ஒயரிங் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கான ப்ராப்பரான இடத்துல கொண்டு போய் அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணும்போது அதுக்கான சர்க்யூட் வந்து பேட்டரியிலேருந்து ஹெட்லைட் சுவிட்சுக்கு போயிருக்கும், ஹெட்லைட் சுவிட்சிலேருந்து நேராக ஆன் பண்ணும்போது ஹெட்லைட்டுக்கு எரியும். ஸோ அதுமாதிரி இண்டிகேட்டர் போடும்போது ரைட் லெஃப்ட் போடும்போது ரைட் லெஃப்ட் இண்டிகேட்டருக்கு அந்த சப்ளை வந்து டைரெக்டாக இதுலேருந்து போகும். ஓகேவா? ஸோ அதேமாரி இதுக்கு பேர் தான் வந்து காம்பினேஷன் சுவிட்சு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டேரிங் வீலுக்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து லிமிட் சுவிட்சஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம பிரேக்லாம் அப்ளை பண்ணுறோமா, பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, பிரேக் பெடல் பைக்லாம் பார்த்தோம்னா ரியர் பிரேக்லாம் அப்ளை பண்ணும்போது பிரேக் பெடல் இருக்கும். பிரேக் பெடலில் பார்த்தா ஒரு ஸ்ப்ரிங்கு செட்டப் மாதிரி இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஒரு சுவிட்ச் இருக்கும். ஓகேவா? இந்த சுவிட்சிலேருந்து ஒரு ஒயர் வந்து எங்கே போயிருக்கும்னா அந்த பிரேக் லைட்டுக்கு போயிருக்கும். நம்ம பிரேக் எப்போலாம் அப்ளை பண்ணுறோமோ அப்போ அந்த சுவிட்ச் வந்து ஆன் ஆகும். சுவிட்ச் மூலமாக அந்த லைட் வந்து ஆன் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து பிரேக் லிமிட் சுவிட்சஸ்ன்னு சொல்லுவோம். இதேமாரி இதுதான் வந்து லிமிட் சுவிட்சஸ். இப்போ ஸ்லைடு சுவிட்சஸ் இருக்குது, அதுமாரி டாகிள் சுவிட்சஸ், நார்மலாக நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம்ல சிங்கிள் போல், அந்தமாரி சுவிட்சஸும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து சுவிட்சஸில் வரக்கூடிய டைப்ஸு. அந்த சுவிட்சஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பவரை ஆன் ஆஃப் பண்ணுறது. சுவிட்சஸ் அப்படின்னாலே நார்மலாக ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது தான் அதோட வேலை. ஸோ அப்போ பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பவர் சோர்ஸை நம்ம சுவிட்சை வச்சு தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து ரிலே அப்படின்னா என்னென்னா, ரிலே அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சுவிட்ச். அந்த சுவிட்ச் மாரி தான் நம்ம சுவிட்ச் அப்படிங்கிறது மேனுவலாக நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ ரிலே அப்படிங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் சுவிட்ச். ஓகே. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னா நம்ம பவர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகிறதுனால அந்த ஒரு மெட்டல் இருக்குது அப்படின்னா அதை வந்து இழுக்குமா, மேக்னெட் ஃபார்ம் ஆகும்போது. ஸோ அந்த மெட்டல் வந்து என்ன ஆகும், காண்டாக்ட் ஆகுமா, அப்போ மெட்டல் பவர் கட் ஆஃப் பண்ணும்போது அந்த மெட்டல் வந்து வெளில போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சொலினாய்டுக்கும் இந்தமாரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். இதுக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டினால அதான் கான்செப்ட். ஸோ ரிலே வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஹை கரண்ட்லாம் யூஸ் பண்ணுற இடத்துல, இப்போ நம்ம எந்த இடத்துலலாம் ஆட்டோமேஷன்லாம் யூஸ் பண்ணுறோமோ, ஆட்டோமேஷன் இடத்துல எல்லாத்துலேயுமே ரிலே வச்சு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு பெரிய டிவைஸ், ஒரு ஃபேன் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபேனை ரொட்டேட் பண்ணுறதுக்கு தேவையான ஹை வோல்டேஜை
நம்ம சின்ன ஒரு ஃபீட்பேக் சிக்னலை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகேவா, நம்ம வைஃபை சுவிட்ச் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே ஃபேன் ஓடுது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல ரிலே தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரிலே தான் ஹை கரண்ட்டை வந்து லோ கரண்ட்டையும் ஹை கரண்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்ச். ஓகேவா, அப்படி தான் சிம்பிளாக எடுத்துக்கணும் அப்படின்னா அப்படி தான் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ரிலேயில் வந்து நிறைய டைப் ஆஃப் ரிலே இருக்குது. 2 பின், 3 பின், 5 பின், 6 பின். நம்ம இருக்குது அந்த பின் அப்படிங்கிறது இந்த இருக்குல்ல, இந்த படத்தில் இருக்குல்ல, இதுதான் வந்து பின் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 4 பின் ரிலே. 4 பின் இருக்கா, 4 பின் ரிலே. ஸோ இதேமாரி 2 பின் ரிலே இருக்குது, 2 பின், 3 பின் இதெல்லாம் இருக்குது. இப்போ 2 பின் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பைக்லாம் இண்டிகேட்டர் போடுறோமா, ஃப்ளாஷரு இண்டிகேட்டர் போடும்போது என்ன ஆகுது, அந்த இண்டிகேட்டர் லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகுதா. இப்போ ரைட் சைடு நம்ம இண்டிகேட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இப்போ சுவிட்ச் இருக்குது, 4 இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ரைட் சைடு சுவிட்ச் ஆன் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ இது வந்து பிளிங்க் ஆகுது. ஓகே தானே. ஸோ நார்மலாக இதில் எப்படி சப்ளை கனெக்ஷன், ஒயரிங் கனெக்ஷன் எப்படி இருக்கும்னா, பேட்ரி இருக்கும். ஸோ பேட்டரியிலேருந்து சுவிட்ச் இருக்கும், பேட்ரி சுவிட்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நேராக வந்து நம்ம அந்த என்ன யூஸ் பண்ணுறோமோ எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்டை அதில் கொடுத்துருப்போம், கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்படி தானே இருக்கும். ஸோ அப்போ நம்ம பேட்டரி சுவிட்ச் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த லைட் வந்து பல்ப் வந்து கண்டினியூஸாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது நார்மலாக உள்ள கண்டிஷன். ஆனால் நமக்கு இண்டிகேட்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்து பின்னாடி வரக்கூடிய டிரைவருக்கோ முன்னாடி போகக்கூடிய டிரைவருக்கோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய விஷயத்தை நம்ம தெரிவிக்கிறோம். இந்த பக்கம் வந்து வண்டி திரும்ப போகுது அப்படிங்கிறத முன்கூட்டி நம்ம தெரிவிக்கிறோம். ஸோ அப்போ அதனால் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அதை வந்து நம்ம நார்மலாக கண்டினியூஸாக ஒரு லைட் எரியுது அப்படிங்கும்போது நமக்கு வந்து அவ்வளோதான் அட்ராக்ட் ஆகாது, அதே இன்டென்ஷன் ஆகாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, பிளிங்கிங் ஆகும்போது நமக்கு சடனாக வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ பிளிங்க் ஆகும்போது நமக்கு அந்த அட்ராக்ஷன் நிறையா இருக்கும். அதனால் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பல்பை வந்து பிளிங்க் பண்ணுற மாதிரி அணைஞ்சு எரிய வைக்கணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூட தான் வந்து இந்த 2 பின் ஃப்ளாஷர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 2 பின் ஃப்ளாஷர். ஸோ இதில் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த பேட்டரியிலேருந்து ஒரு சுவிட்சிலேருந்து வரக்கூடிய சப்ளை கொடுத்து ஸோ அவுட் எடுத்திருப்பாங்க. 2 தான் 2 பின். ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் லைட்டை ஒரு குறிப்பிட்ட செகண்டில் ஆன் ஆகி ஆஃப் ஆகி எரிய வைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம இண்டிகேட்டரை ஆன் பண்ணும்போது இந்த ஃப்ளாஷர் என்ன செய்யுது, அந்த போகக்கூடிய பவர் சப்ளையை கட் பண்ணி விடுது. அதுதான் வந்து இதோட வேலை. ஸோ இது வந்து ஒரு சுவிட்ச் மாரி தான். நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண முடியாதுல்ல. அதே வந்து இந்த ரிலே வந்து அந்த வேலையை செய்யுது. ஸோ இதுதான் வந்து ரிலே, 2 பின் ரிலே. இதுக்கு பேர் வந்து ஃப்ளாஷர்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இதே இதில் வந்து பல்ப் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பஸரை யூஸ் பண்ணுறோம். இந்த பஸர்னால் நம்ம சவுண்டு கொடுக்குதுல்ல, அந்த பஸர், அந்த மாதிரி சின்ன பஸரை நம்ம அதில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பஸர் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து பீப் சவுண்டு வந்து கட்டாய கிடைக்கும். ஓகேவா. அதுதான் வந்து நம்ம இந்த பைக்லாம் இண்டிகேட்டர் போட்டு போகிறாங்களா, ஸோ அப்படி ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து இந்த 2 பின் ரிலே மூலமாக தான் இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதேமாரி 3 பின் ரிலே அப்படின்னு ஒன்று இருக்குது. 3 பின் ரிலே வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம், இப்போ பைக்லாம் வந்து இந்த ஸ்டார்டர் செல்ஃப் மோட்டர் இருக்கா, ஸோ அங்கேலாம் வந்து 3 பின் ரிலே யூஸ் பண்ணுவாங்க. 3 பின் ரிலே யூஸ் பண்ணுவாங்க. 3 பின் ரிலே என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ ஒரு மோட்டார் இருக்குது அப்படின்னா 3 பின் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒன்று வந்து பேட்டரியிலேருந்து வருது, ஒன்று சுவிட்சு, ஒன்று வந்து மோட்ரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு வேளை இந்த ரிலே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக்கில் இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம சாவி போட்டு ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோன்னே என்ன ஆகுது, செல்ஃப் ஆன் ஆகும்போது செல்ஃப் மோட்ரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுமா, இன்ஜின் ஸ்டார்ட் ஆனோடனே என்ன ஆகும், செல்ஃப் மோட்ரு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுமா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலே வந்து என்ன பண்ணும், அதை கட் பண்ணிவிடும். ஆனால் என்ன ஆகுது, இந்த ரிலே வீணாக போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பேட்டரியிலேருந்து வரக்கூடிய சிக்னலு அப்படி டைரெக்டாக மோட்டருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்ஜின் வந்து ஆனாலுமே அந்த மோட்ரு அந்த செல்ஃப் மோட்ரு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. அந்தமாதிரி கண்டிஷன் வந்து சில பைக்கில் வந்து வரும். ஸோ அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக போயிட்டு அந்த ரிலேவை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணணும். ரிலேவை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து செல்ஃப் மோட்டருக்கு போகிற பவர் சப்ளை கட் ஆகிடும். அப்போது வந்து நம்ம அதுலேருந்து மாற்றிட்டு வேறு ரிலேவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ரிலேவோட ஃபங்க்ஷன்ஸ். இதேமாரி தான் காரு, பஸ், லாரி எல்லாத்துலேயுமே வந்து ரிலேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அடுத்து பார்க்குறது வந்து ஃபியூஸ் பாக்ஸ். ஓகேவா. ஃபியூஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபியூஸுங்கிறது நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் அந்த எலக்ட்ரிக்கல் காம்போனண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக உள்ளதான் ஃபியூஸ். ஓகேவா. ஹை கரண்ட்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃபியூஸ். ஒருவேளை ஃபியூஸ் இல்லை அப்படின்னா, எப்போல்லாம் ஹை கரண்ட் வருதோ அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் காம்போனண்ட் வீணாக போயிடும். ஒரு லைட் இருக்குது, ஒரு லைட் வந்து 6 வோல்ட் 6 வோல்ட்டில் எரியக்கூடிய ஒரு பல்பு, சின்ன பல்பு அப்படின்னா நம்ம வந்து 12 வோல்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், ஃபியூஸ் போயிடும், பல்பு ஃபியூஸ் போயிடும். ஓகேவா. அதே அந்த இடத்துல நம்ம இந்த ஃபியூஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபியூஸ்னால் அந்த படம் இருக்கா, இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் 2A 3A இருக்குல்ல, அது ஆம்ப் ரேட்டு, கரண்ட் ரேட்டு. 4 ஆம்ப்பு, 15 ஆம்ப்பு, 30 ஆம்ப்பு இந்த மாதிரிலாம் வந்து கரண்ட் ரேட்டு. இது எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒரு காரோட பானட் ஓப்பன் பண்ணும்போது அந்த பேட்ரி இருக்குல்ல, அந்த பேட்டரிக்கு பக்கத்துலேயும் சில வண்டியில் இருக்கும் ஃபியூஸ் பாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும்.
சில வண்டியில் வந்து உள் சைட்லேயே இருக்கும், உள் சைடில் டிரைவர் சைடில் இருக்கும் ஃபியூஸ் பாக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபியூஸ் பாக்ஸில் வந்து ஃபியூஸும் இருக்கும், ரிலேஸும் ஒரு சில ரிலேஸும் 2-3 ரிலேவும் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கலரான ரேட்டிங்க்கும் உண்டு. இப்போ லைட் அப்படின்னா 5 ஆம்ப்பு, மோட்ரு அப்படின்னா 30 ஆம்ப்பு செல்ஃப் மோட்ரு. இந்த மாதிரியான பவர் ரேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஃபியூசஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபியூசஸில் வந்து நிறைய டைப் ஆஃப் ஃபியூசஸ் இருக்குது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல, அந்தமாரி ஃபியூசஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன ஃபியூஸ் நம்ம மோஸ்ட்லி ஆட்டோமொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று பிளேடு டைப்பு, இன்னொன்று வந்து கிளாஸ் டைப். ஓகேவா? இது இப்போ நம்ம படத்தில் பார்க்குறது எல்லாமே வந்து பிளேடு டைப். இன்னொன்று கிளாஸ் டைப் அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸில் இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து ஃபியூஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது கிளாஸ் டைப். ஸோ இது 2 தான் மேஜராக வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போ இந்த ஃபியூஸோட அடுத்த பக்கத்தில் படம் கொடுத்துருக்கோம் பார்த்தியா? ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபியூஸ் வந்து நம்ம பேட்டரியிலேருந்து கொடுக்குறோம், பேட்டரியிலேருந்து அவுட்டு போகுது. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல உள்ள ஒரு எஸ் டைப் இருக்கா? அந்த எஸ் டைப் தான் என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபியூஸ் வந்து ஹை கரண்ட் வரும்போது மெல்ட் ஆகிடும், ப்ளோன் ஆகிடும், மெல்ட் ஆகி கட் ஆகிடும். இப்போ கட் ஆகிடும் போது நம்ம பேட்டரியிலேருந்து வரக்கூடிய கரண்ட்டோ இல்லை அவுட்புட் கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு போகாது. அந்த எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டோ இல்லை எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்டோ வந்து நம்ம சேஃப்டி, ஒரு இசி போர்டு இருக்குது, ஒரு சென்சார் இருக்குது, இதையெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா கம்பல்சரியாக நம்ம வந்து ஃபியூஸ் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபியூஸ் பாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஆல்ரெடி நான் சொன்னது தான், ஒரு பேனட்டோட ஓப்பன் பண்ணும்போது ஒரு கார்னரில் ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபியூஸ் வந்து நிறையா இருக்கும். 15 ஃபியூஸ், 10 ஃபியூஸ், 15 ஃபியூஸ் இருக்கும் ஒரு கார்லாம். ஸோ அந்த ஃபியூஸ், அதுக்கு பேர் தான் வந்து ஃபியூஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம அடுத்து பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா, சென்சார்ஸ் அண்டு ஆக்சுவேட்டர்ஸ். சென்சார் அப்படிங்கிறது என்னென்னா, சென்சார் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு டிடெக்டிங் டிவைஸ் தான். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நமக்கு அட்வான்ஸாக ஒரு விஷயத்தை நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னா அந்த சென்சார் மூலமாக நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது என்ன எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே சென்சார் அப்படிங்கிறது ரியல் டைம் டேட்டா, அப்படியே இருக்கிறத அப்படியே உடனே நமக்கு அவுட்புட்டாக நமக்கு கொடுத்துரும். அதை அப்படியே சென்ஸ் பண்ணி உடனே நமக்கு ஒர்க் பண்ணி அவுட்புட் நமக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கொடுத்துரும். அதை போய் என்ன செய்யும் அப்படின்னா, கண்டினியூஸாக அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்பீட் சென்சார் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்பீட் சென்சார் என்ன செய்யும் அப்படின்னா, இன்ஜினோட ஸ்பீடை கிராங்கில் அந்த கிராங்கிங் இருக்குல்ல, கிராங்க் ஷாஃப்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கும். அதில் வந்து இன்ஜினோட ஸ்பீடு எவ்வளவு அப்படிங்கிறத வந்து டிடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இன்ஜினோட ஸ்பீடு வேரி ஆகுது அப்படிங்கிறத நமக்கு அந்த சிக்னல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும், அவுட்புட்டில் வந்து நமக்கு மீட்டர் இருக்குமா, என்ன மீட்டர் இருக்குன்னா டாக்கோமீட்டர் இருக்கும், ஓடோமீட்டர் இருக்கும், ஸ்பீடோமீட்டர் இருக்கும், 3 மீட்டர் இருக்கும்ல. ஸோ அதில் டாக்கோமீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து உனக்கு காமிக்கக்கூடிய விஷயம். ஸோ அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சென்சாரு சென்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை இசியூ மூலமாக நமக்கு வந்து ஆர்பிஎம் மூலமாக நமக்கு காமிச்சிட்டே இருக்கும். ஸோ இது வந்து சென்சார் அப்படிங்கிறது ரியல் டைமில் உள்ள ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணி சிக்னலை நமக்கு அவுட்புட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது வந்து ஆக்சுவேட்டர் அப்படின்னா என்னென்னா, ஆக்சுவேட்டர் அப்படிங்கிறது நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ் மீன்ஸ் வால்வு, மோட்டார், இது எல்லாமே வந்து ஆக்சுவேட்டர் சொல்லலாம். இப்போ வந்து ஒரு ஃபியூல் இன்ஜெக்டர் இருக்குது, ஒரு டீசல் இன்ஜின் இருக்குது. டீசல் இன்ஜினில் வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபியூல் இன்ஜெக்டர் என்ன செய்யும் அப்படின்னா, அதோட வேலை வந்து எப்போ வந்து நம்ம வந்து டீசலை வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பம்ப் மூலமாக டீசல் சப்ளை ஆகிட்டு இருக்கும். அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுதா, ஸோ அது வந்து ஒரு ஆக்சுவேட்டரில் வரும். அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறது அதான் ஆக்சுவேட்டர் அப்படிங்கிறது. அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த இசியூ. ஓகேவா? இசியூ அப்படின்னு சொல்கிறது எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டு. ஸோ அடுத்தது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த சென்சார். ஒரு வண்டியில் வந்து சென்சார்ஸ் வந்து எத்தனை டைப்பில் இருக்குது, நிறையா சென்சார்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வர வண்டியிலலாம். ஸோ அதில் வந்து பேசிக்காக வந்து மேஜர் ரோலில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆக்சிஜன் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் சென்சார் என்ன செய்யும் அப்படின்னா, ஓட்டு சென்சார், அதாவது வந்து எக்ஸாஸ்ட் வருதுல்ல, சைலன்சர் வருதுல்ல, அதில் பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு ஸ்பார்க் ப்ளக்கு, ஒரு ஒயர் மாதிரி இருக்கும், ஸ்பார்க் ப்ளக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அது வந்து ஆக்சிஜன் ஓட்டு சென்சார். அதாவது வந்து அவுட்புட்டில் வந்து இந்த ஸ்மோக்கில் லெவலில் வந்து ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதை ஈஸி கொடுக்கும். ஸோ அதுக்கு ஏற்றது தான் வந்து ஆக்சிஜன் சென்சார் அப்படிங்கிறோம். அடுத்தது வந்து எம்ஏஎஃப்னு சொல்லுவாங்க, மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார். இது வந்து எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஆக்சிலேட்டர் நம்ம இன்லெட் போகுதுல, நம்ம இன்லெட் வால்வில் ஏர் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குறதான் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறதான் வந்து இந்த மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார் அப்படின்னு சொல்லுவது. அடுத்தது வந்து த்ராட்டில் சென்சார்னு சொல்லுவாங்க. த்ராட்டில் சென்சார் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா,
ஆக்சிலேட்டருக்கு கொடுக்குற லெவல் எவ்வளவு அப்படிங்கிறத நமக்கு ஈஸியில் அவுட்புட்டாக கொடுக்கும், சென்ஸ் பண்ணி கொடுக்கும். அது எப்படின்னா ஆக்சிலேட்டர் பெடல்லையே வந்து ஒரு ஸ்ப்ரிங் செட்டப் இருக்கும், அதுலேருந்து ஒரு ஒயர் இருக்கும். ஸோ அது வந்து ஈஸியில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பெடலை எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறோமோ ப்ரெஷரில் அதுக்கேற்ற மாதிரியான சிக்னல் வந்து அங்கே ஈஸிக்கு போகும். அப்போ அந்த அளவுக்கான ஃபியூல் சப்ளை வந்து உள்ளே வந்து உங்களுக்கு வந்து சப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா த்ராட்டில் சென்சார்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் அப்படிங்கிறது என்னன்னாக்கா இன்ஜினோட ஆர்பிஎம் தெரிஞ்சுக்கலாம், கிராங்கோட பொசிஷன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிராங்கோட பொசிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்ஜினோட ஆர்பிஎம் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கிராங்க்ஷாஃப்ட் சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கூலண்ட்டோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, இன்ஜினோட டெம்பரேச்சர் எவ்வளோ ஹையாக போகுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரியான டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ப்ரெஷர், அதாவது மேனிஃபோல்டில் அவுட்லெட்டில் ஸ்மோக் போகுதில்ல, வெளில போகுதில்ல, அந்த இதில் வந்து ப்ரெஷர் லெவலில் எவ்வளோ தெரிஞ்சுக்கிறதுக்கு எம்ஏபி அப்படிங்கிற சென்சார் இருக்குது. வீலோட ஸ்பீடை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்பீட் சென்சார். நாக்கிங் சொல்லுவாங்கள்ல, அதாவது வந்து இன்ஜினில் வந்து டெட்டனேஷன் நாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது வந்து நடைபெறுதா இல்லையா அது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நாக்கிங் சென்சார் இருக்கும். அதுக்கு இல்லாமல் வந்து பிரேக் பெடல் சென்சார். இப்போ வந்து நம்ம பிரேக் பெடலை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத நமக்கு சென்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ வர ஈவி வண்டியிலலாம் என்ன ஆகுது, நம்ம வந்து ஆக்சிலேட்டர் காலில் எடுத்தோடனே பிரேக்கில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா சிக்னல் வந்து நேராக அங்கே போயிடும். உள்ளே போனோடனே வந்து ரீஜெனரேட்டிவ் ஆகும். ரீஜெனரேட்டிவ்னா அந்த டேஷ்போர்டில் காமிக்கும் ஒரு நீல கலரில். அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வீல்லேருந்து எனர்ஜி வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா? ஸோ பிரேக் அப்ளை ஆகாமல் ரீஜெனரேட்டிவ் ஆகுது. ஸோ அந்த இதுக்கு வந்து பிரேக் பெடல் சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் பார்க்கிங் சென்சாரு, நம்ம வண்டி ரிவர்ஸ் எடுக்கும்போது ரிவர்ஸில் இப்போ பின்னாடி எதுவும் ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்க்கிங் சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சென்சாரில் உள்ளது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து டேஷ்போர்ட், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னா ஒரு டிரைவருக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் விஷயம், அந்த வண்டியை பற்றின சிக்னல் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அது தெரிஞ்சுக்கணும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இல்லாமல் டிரைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம். அதுக்காக கொடுக்கக்கூடியது தான் வந்து தெரியப்படுத்துறது, அந்த வண்டியோட கண்டிஷன் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக உள்ள விஷயந்தான் வந்து இந்த டேஷ்போர்ட் அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் வந்து என்னென்ன மெயினாக வந்து இதில் என்ன தெரியும் அப்படின்னா வண்டியோட ஸ்பீடு, ஃபியூல் லெவலு, இன்ஜினோட ஸ்டேட்டஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி அலர்ட் பண்ணுறது. ஸோ இது அலர்ட் பண்ணுறது அப்படின்னா பேட்ரி வார்னிங் காட்டும், ஆயில் லெவல் காட்டும். அதேமாரி பிரேக்கில் வந்து ஆயில் லெவல் காட்டுறது, இன்ஜினோட கண்டிஷன், இது எல்லாமே வந்து நமக்கு அலர்ட்ஸில் காட்டும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் வந்து நம்ம ஏசி ஆன் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ டெம்பரேச்சர் செட் பண்ணுறோம், லைட்ஸ் எரியுது அப்படின்னா ஹெட்லைட் எரியுது, இண்டிகேட்டர் லைட் எரியுது, அந்த மாதிரி லைட்டோட விஷயங்கள் எல்லாமே அதில் காட்டும். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய டிரைவிங்கோட சேஃப்டிக்காக தான். மெயினாக வந்து நம்மளோட சேஃப்டி அந்த வண்டி வந்து எந்த கண்டிஷனில் மானிட்டரிங் பண்ணிக்கிறதுக்காக உள்ள விஷயந்தான் வந்து இந்த டேஷ்போர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ இதில் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த கேஜஸ்ன்னு இருக்கா, கேஜஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஃபியூல் கேஜஸ் இருக்குது. ஃபியூல் கேஜ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வண்டியில் வந்து ஃபியூல் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபியூல் கேஜஸ் வந்து காமிக்கும். ஸோ அது எப்படி காமிக்கும் அப்படின்னா ஃபியூல் டேங்க் இருக்குல்ல, ஃபியூல் டேங்கில் இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் டப்பா இருக்கும், ஒயிட் கலர் டப்பா. ஸோ அதில் வந்து ஒரு ஃப்ளோட் இருக்கும். அந்த ஃப்ளோட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபியூல் நம்ம ஃபில் பண்ண அந்த ஃப்ளோட் வந்து மேலே மிதக்கும். ஸோ அந்த ஃப்ளோட்டு எவ்வளோ உயரம் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி இதுலேருந்து ஒரு ஒயர் கொடுத்துருப்பாங்க, இங்கே கேஜில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேட்டரியிலேருந்து ஒரு சப்ளை கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து ஒரு காயில் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இதில் எவ்வளோ வந்து இந்த ஃப்ளோட்டு மிதக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ரெசிஸ்டண்ட் ஆகும், கரண்ட் வந்து ரெசிஸ்டண்ட் ஆகும்போது இதில் வந்து அந்த முள் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகேவா? நார்மலாக வந்து ஃபியூல் கேஜில் வந்து எப்படி இருக்கும், இ அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருக்கும், எஃப்னு இருக்குமா, எம்டி ஃபுல் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கும். இது வந்து ஃபியூல் கேஜ். அடுத்தது வந்து ஆயில் லெவல் கேஜ். ஒரு ஆயில் கேன் மாரி ஒரு படம் போட்டிருக்கும். ஸோ ஆயில் கேன் மாரி ஒரு படம் வரும். இது என்ன அப்படின்னா வண்டியில் வந்து இன்ஜினில் உள்ள ஆயில், லூப்ரிகேஷன் ஆயில் இருக்குல்ல, இப்போ இன்ஜின் ஒர்க் ஆகுது, அதில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது, அந்த பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் தேவையான லூப்ரிகேஷனு லெவல் வந்து ப்ராப்பராக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு வந்து இந்த ஆயில் கேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது அடுத்தது வந்து மீட்டர்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ மீட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வண்டியோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக
ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டேக்கோமீட்டர் அப்படின்னு 3 இருக்குது. இதில் வந்து டேக்கோமீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆர்பிஎம் இன்ஜினோட ஆர்பிஎம் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஸ்பீடோமீட்டர் அப்படிங்கிறது வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டரு பர் ஹவருக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதும், ஓடோமீட்டர் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மொத்தமாக நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவும் இருக்குது. ஓகேவா? இது இல்லாமல் ட்ரிப் மீட்டர்னு ஒன்று இருக்குது. ட்ரிப் மீட்டர் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நம்ம செட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்ட போகிறோம் அப்படிங்கிறத ட்ரிப்பில் நம்ம செட் பண்ணி அதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ இது எல்லாமே மீட்டர்ஸ். இந்த மீட்டர்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா, எல்லாமே சென்சார்லேருந்து வரக்கூடிய சிக்னலில் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மூலமாக நமக்கு டேஷ்போர்டில் காமிக்கும். ஆர்பிஎம், இன்ஜின் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது, வண்டி வந்து எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கு, எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது காமிக்கும். அதேமாரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், எத்தனை கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த ஓடோமீட்டர் காமிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மீட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவோம். இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னாக்கா, இப்போது நம்ம வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா, ஹெட்லைட் ஆன் பண்ணுறோம். ஸோ அதுக்கான சிம்பிள் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ டிம் பண்ணுறோம், டிம் பண்ணும்போது பிரைட் பண்ணுறோம், டிம் பண்ணுறோம், அந்த இதுக்கான லைட் சிக்னல் காட்டும். அடுத்தது வந்து இண்டிகேட்டர் போடுறோம். இப்போது ரைட் சைடு இண்டிகேட்டரு, ஸோ லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போடுறோம் அப்படின்னா அதுக்கான சிக்னலை அதை காமிக்கும். அதேமாரி உள்ள விஷயங்கள் இது எல்லாமே வந்து இண்டிகேட்டர்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து வார்னிங் லைட்ஸ். வார்னிங் லைட்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து முன்கூட்டியே வந்து ஒரு விஷயத்தை வந்து தெரியப்படுத்துது. அதாவது ஒரு டேஞ்சரான விஷயத்துக்கு முன்னாடி வார்னிங் பண்ணுறதுக்காக உள்ளது தான் வந்து வார்னிங் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து எதில் வருது அப்படின்னாக்கா, இந்த டேஷ்போர்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படிங்கிற விஷயத்தில் வருது. இது எதுக்காக எலக்ட்ரிக்கல் இது எல்லாமே வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு டிரைவிங் பண்ணும்போது நம்மளுடைய டிரைவிங் சேஃப்டிக்காகவும், வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன கண்டிஷனில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு மானிட்டரிங் பண்ணுறதுக்காகவும் வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த விஷயம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம இப்போ பார்த்தது தான் எல்லாமே. ஸ்பீடோமீட்டர் அப்படிங்கிறது கிலோமீட்டர் பெர் ஹவரில் காமிக்கும். அடுத்து டேக்கோமீட்டர் அப்படிங்கிறது இன்ஜினோட ஆர்பிஎம்மை காமிக்கும். ஓடோமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டும். அப்புறம் ட்ரிப் மீட்டர் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நம்ம போகிறதுக்காக நம்ம ட்ராக் பண்ணுறதுக்காக உள்ளது. ஃபியூல் கேஜுங்கிறது நம்ம ஃபியூல் லெவலை கண்டுபிடிக்கிறது. அதுமாரி டெம்பரேச்சர் கேஜ் அப்படிங்கிறது கூலண்டில் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பேட்ரி சிம்பிள் காட்டும். இந்த மாதிரி பேட்ரி சிம்பிள் காட்டும் ரெட் கலரில். ஸோ இப்போ வந்து பேட்டரியில் வந்து சார்ஜிங் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ இது மாதிரி காமிக்கும் போது நம்ம என்ன செய்யணும், ஒன்று பேட்டரி செக் பண்ணி பார்க்கணும். பேட்டரி கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஆல்டர்னேட்டர் அடுத்து செக் பண்ணி பார்க்கணும். ஆல்டர்னேட்டர்லேருந்து அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது பேட்டரி நல்லா இருக்க கண்டிஷனில் நம்ம ஆல்டர்னேட்டர் செக் பண்ணுவோம். பேட்டரி வந்து கண்டிஷன் சரியில்லை அப்படின்னா பேட்டரி புதுசாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டேஷ்போர்டில் காமிக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸில் உள்ள விஷயங்கள். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து ஆட்டோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இப்போ பார்த்தோம். ஓகேவா? இப்போ இது எல்லாமே வந்து இப்போ பார்த்தக்கூடிய பார்ட்ஸ் காம்போனன்ட் எல்லாம் ஆட்டோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் வரக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸ், இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தது தான் ஆட்டோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். இந்த ஆட்டோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் வந்து டைப்ஸு 3 டைப்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அனலாக் மெத்தட், அது கன்வென்ஷனல் மெத்தட் சொல்லியிருக்கோம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, பேசிக்கான பேட்ரி இருக்கும், அதுக்கான ஒயரிங் இருக்கும், லைட் இருந்தால் லைட் இருக்கும், ஹாரன்னா ஹாரன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக உள்ள விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு சென்சாரோ இல்லை எலக்ட்ரிக் இசியூ போர்டோ எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு பேக்கில் வரக்கூடிய வண்டியிலலாம் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ டிவிஎஸ் 50 எக்ஸ்எல் இதிலெல்லாம் வந்து இந்த மாதிரி மெத்தட் இருக்கும். இது வந்து செமி, அடுத்து அனலாக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து செமி அப்படின்னா அடிஷ்னலாக இந்த விஷயத்தில் வந்து சென்சார்ஸை ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆட் பண்ணுறது தான் வந்து செமி எலக்ட்ரானிக்ஸ் சொன்னாங்க. இப்போ வரது எல்லாமே வந்து ஃபுல்லி எலக்ட்ரானிக்ஸ், இசியூ தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது ஃபுல்லுமே. ஒரு வண்டி வந்து இப்போ ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா, அதை ஆன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா, அது திரும்ப எகைனை வந்து ஆன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இசியூ மூலமாக தான் நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படிங்கிறத நம்ம உள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த இசியூ மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் எகைன் வந்து நம்ம இந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா, சேஃப்டி ப்ரிகாஷன் என்னென்னா, இப்போ நம்ம ஆட்டோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஒரு கடையிலேருந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே வந்து விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து வேலை செய்யும்போது என்னென்ன விஷயம்லாம் நம்ம வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறோம். இப்போ நார்மலாக நம்ம வீட்டிலேயே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஏதோ ஒரு ஃபால்ட் வருது, ஒரு பேட்ரி ஒரு ஃபேன்லேயோ லைட்லேயோ ஃபால்ட் வருதுன்னா நம்ம மெயினாக ஆஃப் பண்ணிவிடுவோம், டிஸ்கனெக்ட் பண்ணுவோம்ல. அதேமாரி தான் இங்கேயும் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு
ஒரு வண்டியில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், மேஜராக வந்து பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணணும், டெர்மினலை கட் பண்ணணும். கட் பண்ணும்போது தான் ஏன் அப்படின்னா ப்ராப்பராக நம்ம பண்ணலை அப்படின்னா ஒருவேளை அந்த ஈசி போர்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இன்சுலேட்டர் டூல்ஸ் யூஸ் பண்ணணும். ஷார்ட் சர்க்யூட் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஷார்ட் சர்க்யூட் இல்லாமல் பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரானிக்ஸ் விஷயம்லாம் வந்து டேமேஜ் ஆகும். அதேமாரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டைரெக்டாக வந்து பைபாஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பேட்டரி இருக்குது, பேட்டரியிலேருந்து இடையில வந்து ரிலே ஃபியூஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஃபியூஸ் ரிலே இல்லாமல் டைரெக்டாக வந்து பேட்டரிக்கும் அந்த எலக்ட்ரிக்கல் காம்போனண்ட்டையுமே நம்ம டைரெக்டாக வந்து பைபாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்போனாலும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பார்ட் வந்து வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மேஜராக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மெயின்டெனன்ஸ். ஆட்டோ எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மலாக வந்து வண்டி மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்ன செய்வோம், இன்ஜின் ஆயில் செக் பண்ணுவோம். டெய்லியும் இன்ஜின் ஆயில் செக் பண்ணுவோமா இன்ஜின் லெவலில். ஸோ அடுத்தது வந்து ஏர் செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, அதேமாரி ஆட்டோ எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக என்ன செக் பண்ணணும் அப்படின்னா பேட்ரி தான் மெயின். பேட்ரி தான் வந்து சோர்ஸ், எலக்ட்ரிக்கல் சோர்ஸுக்கானது பேட்ரி தான். ஸோ பேட்டரியோட கண்டிஷன் நல்லா இருந்தால் தான் அந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டமே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பேட்டரியோட கண்டிஷனை அப்பப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அதோட டெர்மினலை நம்ம பார்த்துக்கணும், லூஸில் இருக்கா இல்லை அதில் பூத்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதேமாரி வந்து ஃபியூஸ் ரிலேவெலாம் பார்த்துக்கணும். இப்போ ரிலே வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னா சடனாக நம்ம வண்டி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு ரிலே வீணாக போயிடுச்சு அப்படின்னா ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து வண்டியை ஆஃப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்தது வந்து ஆல்டர்னேட்டரை வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ பேட்டரி சிம்பிள் அடிக்கடி நமக்கு காமிச்சிட்டே இருக்குது, பேட்டரி நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஆல்டர்னேட்டரை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதுமாரி அந்த யூஸ் பண்ணக்கூடிய ஒயரிங் எல்லாமே வந்து க்ளீன் அண்டு டைட்டாக இருக்கணும். ஸோ என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ ஒரு ஹாரன் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா இந்த ஹாரன் சிஸ்டமில் நம்ம என்ன செய்வோம், 2 பின் இருக்குமா. இப்போ ஒரு ஹாரன் செட் பண்ணுறோம் நம்ம ஒரு பைக்கில், அதில் வந்து 2 பின் இருக்குமா. அந்த 2 பின்னுமே நம்ம என்ன செய்வோம், அதில் வந்து க்ரிம்பிங் லக் போட்டு மாட்டியிருப்போம். ஸோ இந்த லக்கு வந்து லூஸாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஹாரன் அடிக்காது, அவுட்புட் நமக்கு கிடைக்காது. இந்த லக்கு சம்டைம் வந்து லூஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கா அப்படின்னு பார்க்குறத அதெல்லாம் நம்ம முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம சரிப்படுத்திக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக உள்ள மெயின்டெனன்ஸ் ஸ்டெப்பு. இது இல்லாமல் நிறையாவும் இருக்குது. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னாக்கா ஒரு வெஹிக்கிளில் ஃப்ரம் டு எண்டு, பேக்கு டு எண்டு வரைக்குமே உள்ள யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் காம்போனன்ட்ஸ் பற்றி பார்த்தோம். பேசிக்காக அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிற அதோட பர்பஸ் எல்லாத்தையும் நம்ம பேசிக்காக பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஒரு வண்டி ரெகுலராக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த செக்கப் பண்ணணும், எலக்ட்ரிக்கலை செக்கப் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்குது. ஸோ இதோட வந்து இந்த ஆட்டோ எலக்ட்ரிக்கல் கிளாஸ் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா